திரு பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கும். என்ன ரீசன்னா, அப்போ அதே தொனியில் இவர்கள் பேசும்போது வார்த்தை முறை ரிவல்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் இந்த குடும்பம் சொல்கிறது கேட்டுன்னு இருந்தாங்க. அவங்க இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது நான் எதுக்கு கேட்கணும்? ஒரு ஸ்டேஜில் அந்த ஃபேமிலி மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க ஜெயிலுக்கு போய்ட்றாங்க. நான் சொல்கிறேன், டிடிவி தினகரன் வாண்டட் டு பிகம் அ ஷேடோ சீஃப் மினிஸ்டர், அவ்வளோதான் விஷயம். தினகரன் என்னென்னா, நாங்கள் போட்ட பிச்சை இந்த ஆட்சி, நாங்கள் தானே ஒன்று உட்கார வச்சோம், நான் சொல்ல பிடிக்கல, இதுதான் இஷ்யூ. ஒரு தமிழ் புத்தாண்டு தினத்தில் இது நடந்தது என்று நினைக்கிறேன். போய் கிடையா கிடக்கிறார் யார், பன்னீர். காலை பிடிச்சிட்டு, ஜி சேர்த்து வைங்க ஜி, முடியல ஜி, தர்ம யுத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜி. எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, அதிமுக ஆட்சி மீது ஊழல் புகாரெல்லாம் செய்தார். திரு பழனிசாமி அவர்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கும். என்ன ரீசன்னா, அவர் அந்த வளர்ந்து வந்த எவல்யூஷன். அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் கிடையாது, சினிமா ஹீரோ கிடையாது, கிரிக்கெட்டு ஸ்டார்லாம் கிடையாது. ஒரு சாமானிய மனிதனாக இத்தனை பேர் அச்சு துவம்சம் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்து உட்கார்றதுனா அது அத்தனை எளிதல்ல. அரசியலை புரிந்தவர்களுக்கு அது தெரியும். அது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல்வாதியில் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அப்படி தான். நீங்கள் எம்ஜிஆர் அப்படி எடுக்க முடியாது, செல்வி ஜெயலலிதா எடுக்க முடியாது, ஸ்டாலின் ஓரளவுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு அந்த சினிமா பிரபலம் இருந்துச்சு. ஆனால் சண்டை போட்டு தான் வந்தாங்க. அந்த பிரபலம் இருந்துச்சு. இவருக்கு எதுவுமே இல்லை. ஒரு எம்ஜிஆராலும் அடையாளம் கட்டப்படல, செல்வி ஜெயலலிதாவாலும் அடையாளம் கட்டப்படல. காமராஜரையும் நம்ம ஓரளவு அப்படி சொல்லலாம். காமராஜர் சொல்லலாம். அதுக்கப்புறம் பிறகு நான் எடப்பாடி பழனிசாமி தான் பார்க்குறேன். காமராஜர் கூட நம்ம சொல்கிற முடியாதுன்ற, ஏன்னா அவங்கெல்லாம் அந்த ஃப்ரீடம் ஃபைட்லேருந்து வந்து அந்த லெகசி, அப்போது அரசியலே வேற இல்லை. ஆமாம், காங்கிரஸ்லேருந்து வந்தார். காங்கிரஸோட பின்புலத்துலேருந்து வந்தாங்க. காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். இன்னொன்று, சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இவங்கெல்லாம் இருந்தால் அப்படியே கட்சி ஆட்சிக்கு வருது. சுதந்திர போராட்டம் முடிஞ்சோடனே ஆட்சி. அண்ணாவும் பெரியார் கூட இருந்து வந்தார். இவர் ஒரு பேக்ரவுண்டு இல்லை, ஒரு சாதாரண வெள்ளமண்டி வியாபாரி. இதை தாண்டி இவருக்கு அடையாளம் கிடையாது. நீங்கள் இன்னும் சொல்ல போனோன்னா, செங்கோட்டையன் எல்லாம் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர்னு சொல்லலாம். பலர் எம்ஜிஆர் கூட இருந்தவங்களாம் இன்றைக்கி காணாம். பண்ருட்டி ராமச்சந்திரன் எடுத்துங்க, கிட்டத்தட்ட நம்பர் 2 ஜெயலலிதா எம்ஜிஆர் கேபினெட்டில் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கார். இது எந்திரிச்சு நீந்தி வந்திருக்கிறார்ல, இவ்வளோ பேர் அடிச்சிட்டு. ரொம்ப முக்கியமாக எடப்பாடியோட சேலஞ்சிங்கான பீரியடு இந்த 2021க்கு பிறகு தான் என்று நான் சொல்லுவேன். 17லேருந்தே சேலஞ்சு தான். அந்த ஃபேமிலி தான் இவரை கொண்டு வந்து உட்கார வைக்குது. ஒரு ஸ்டேஜில் அந்த ஃபேமிலி மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குது. அவங்க ஜெயிலுக்கு போய்ட்றாங்க. நான் சொல்கிறேன், டிடிவி தினகரன் வாண்டட் டு பிகம் அ ஷேடோ சீஃப் மினிஸ்டர், அவ்வளோதான் விஷயம். தினகரன் என்னென்னா, நாங்கள் போட்ட பிச்சை இந்த ஆட்சி, நாங்கள் தானே ஒன்று உட்கார வச்சோம், நான் சொல்ல பிடிக்கல, இதுதான் இஷ்யூ. ஒரு தமிழ் புத்தாண்டு தினத்தில் இது நடந்தது என்று நினைக்கிறேன். சீனியர் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. டிடிவி இப்போ இதே மாதிரி பண்ணையார் மாதிரி போய் உட்காந்துக்கிட்டு, அவங்களாம் உட்காந்துக்கிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுன்னு சொன்னேன். இதெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்கன்ட்டு ஒரு மூத்த அதிமுக தலைவர் எழுந்து அப்போ தான் பிரச்சனை தொடங்குகிறது. சீமாக்கிட்டாங்க, இவங்கெல்லாம் வந்துடுங்க. வழக்கம் போல் போய் இவங்க அங்கே போய் இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு இவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் உட்காந்துட்டு அப்படியா, ரைட்டு, நீ இதை பண்ணுங்கள், நீங்கள் இவருக்கு டெண்டர் கொடுங்க, இந்த டெண்டரை இவருக்கு கொடுங்கன்ட்டு இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அதே தொனியில் இவர்கள் பேசும்போது வார்த்தை முறை ரிவல்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, ஜெயலலிதா உயிரோடு இருந்தாங்க, உங்கள் குடும்பத்தை நீங்கள் இந்த குடும்பம் சொல்கிறது கேட்டுன்னு இருந்தான். அவங்க இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது நான் எதுக்கு கேட்கணும்? இன்னொன்று, சசிகலாவும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. சசிகலா வெளியில் இருந்திருந்தால் ஒரு இது நடந்திருக்காரு. சசிகலா அவர்கள் செய்த பெரிய தப்பு எதுவும் நான் பார்க்குறேன்னா, தங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்க சிஎம்மாக போட்டுருக்கலாம், அதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. எம்எல்ஏ இல்லையே, அதுக்கப்புறம் பின்னாடி அவர் ஜெயிச்ச எம்எல்ஏனாரு. இவங்கெல்லாம் தானே வேலை பார்த்தாங்க. இவங்களாம் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஆர்கே நகரே 2 டைம் ஸ்டாப் ஆகி நின்னது. ஃபஸ்ட்டு ஆர்கே நகருக்கு எல்லாமே போய் வேலை பார்த்தாங்க. இவருக்கு டிடிவிக்கு வேலை பார்க்கும்போது அது ஸ்டாப் பண்ணாங்க. ஆக்சுவலாக அதுக்கு தெரிஞ்சு அவர் சிஎம் ஆக போகிறான்னு தெரிஞ்சு, அதாவது பிஜேபியால் அந்த தேர்தல் நிறுத்தப்பட்டது. அது இல்லாமல் ஹியூஜ் மணி ஃப்ளோ, அதுக்கப்புறமே ஹியூஜ் மணி ஃப்ளோ இருந்துச்சு, நிறுத்தப்பட்டது. அப்போ தொப்பிச்சுன்னா 2வது தான் குக்கர் கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையில் தான் மோதல் ஆரம்பிக்குது. அப்போது இந்த மூத்த தலைவர்கள்லாம் போயிட்டு, அண்ணா நீங்களே கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம நடத்தலாம் ஆச்சு, இவங்க வேணாம், எதுக்கு நான் இந்த குடும்பத்துக்கு போய் பண்ணிகிட்ருக்கணும்? அந்த குடும்பத்தில் அந்த ஒருத்தர் மட்டும் வரல, சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், ஒன்று விட்ட பெரியப்பா பையன்ட்டு வரிசையாக வந்துக்கிட்டு நம்மளை தொல்லை கொடுத்துன்னு இருக்காங்க. யார் வந்தாலும் பயந்து எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சிஎம்னே, அவங்க பின்னாடி நிற்கிறோம். இவரோட எவல்யூஷனை சொல்கிறேன், அவங்க பின்னாடி நிற்கிறானே. அதெல்லாம் ஓபிஎஸ் போன பிறகு தனியாக. ஆமாம், அப்போ தர்மத்தை நட்டின்னு இருக்கிறாரு. தர்மத்துக்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவங்க கூட தான் இருக்கார். நடத்தலாண்ணே, முடியுமா, பண்ணிடலாண்ணே, நாங்கள் நிற்கிறானே கூட. இவங்களெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு சரி ஆட்சி நடத்தலான்னு பார்த்தா ஒரு ஆர்பி உதயகுமார் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார்,
18 பேர் போய் ஆளுநரை பார்த்து ஆட்சியின் மீது எங்களுக்கு அதிருப்தி. ஆட்சியின் மீது அதிருப்தினா கட்சி கூட்டத்தில் சொல்லு, என்ன போய் கவர்னர்கிட்ட சொல்கிற? என்ன பண்ணலாம்? லீகல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும் தகுதி நீங்கள் பண்ணலாம் சார். அது போல்டான டிசிஷன். அது உதயகுமார் சொல்லும்போது தான் எனக்கு அந்த டிசிஷனோட மேக்னிடியூட் என்னன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. இட்ஸ் ரிஸ்கி. டிஸ்குவாலிஃபை பண்ணிங்கன்னா 18 இடைத்தேர்தல் ஜெயிப்பீங்களா இல்லையான்னு கேரண்டி இல்லை. பண்ணலாமா? பண்ணலாம், பண்ணு. 2019 மக்களவை தேர்தலோடு சேர்த்து 22 தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிறது. லாஸ்ட் மினிட்ல அப்புக்குட்டியார் ஒருத்தர் தூக்கின்னு வந்தாங்கல்ல போனால அப்போ தான் வந்து நம்ம நாடாளுமன்ற தேர்தல் அப்போ தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலே புரிஞ்சிக்க முடியுது. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வாஷ் அவுட் ஆனாங்க அதிமுக. 9 இடங்களில் வெற்றி பெறுகிறார். அந்த 9 இடங்கள் இவரது ஆட்சிக்கு மெஜாரிட்டி. இப்போ சொல்கிறாங்க அந்த ஏடிஎம்கே கட்சிக்காரங்க சிஎம்னு கூட மதிக்க மாட்டாங்களாம், அப்பாயின்மெண்ட்லாம் கேட்குறதில்ல, நேராக கதை தட்டுவாங்களாம் ஏடிஎம்காரங்க. அண்ணே அப்படின்னு உள்ளே போவாங்களாம் சிஎம் ரூமில். இவரும் கூப்பிட்டு தான் ஆகணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினா என்னது இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. எல்லோரும் மக்களவை தேர்தலில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தார்கள், திமுக உட்பட. ஸ்டாலினோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் அது. இல்லைனா அந்த ஆட்சி அப்பயே முடிஞ்சிருக்கும். இவர் இப்போ இந்த 2019 எம்பி தேர்தலில் 19 எம்பி நம்ம ஜெயிச்சாங்கல்லப்பா. 22 இல்லை மொத்தமாக ஜெயிச்சாங்க 39. தேனியை தவிர 38 ஜெயிச்சாங்க. ஆமாம், புது போக 38 ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ஒரு 38 ஜெயிச்சு நீங்கள் பிரைம் மினிஸ்டராக போகிறதில்ல இல்லையா? 22 கவனம் செலுத்தியிருந்தீங்கன்னா ஆட்சி காலி ஒரு சிஎம் ஸ்டாலின் அன்னைக்கு. கரெக்டாப்பா? ஆனால் பழனிசாமி எல்லாரும் மக்களவை தேர்தலில் ஃபோக்கஸ் பண்ணிருக்கும்போது கேட்டேன், போய் எப்படி காசு கொடுப்பாங்களா அந்த பாருங்கள், திமுக கூட ஓட்டு போடுங்க. எங்கெங்கெல்லாம் 2 தேர்தல் நடக்குதோ அங்கே, அந்த இடைத்தேர்தல் நடக்குதோ சட்டப்பேரவை அங்கே போய் வேறு அதுக்கு ஓட்டு போட்டுங்க, சூரியன் போட்டுங்க, இதுக்கு மட்டும் போட்டு. அப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது. பாமக பாஜக ஒன்றா தானே போட்டிட்டாங்கப்பா. பாஜக எல்லாம் இருக்குது. பாமக எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் எடுத்துக்க, பாஜக எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் எடுத்துக்கப்பா. அந்த 22 கேட்காதீங்க. 22 ரெட்டலை போட்டிட்டோம், நாங்கள் போட்டிட்டோம். அதில் நீங்கள் எடுத்துக்கிட்டு அவங்களும் வந்து கூட்டணி கட்சியும் முழுமையாக ஆதரவு. சட்டப்பேரவை 22 தொகுதி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் 9 சீட்டு ஆட்சி மெஜாரிட்டி ஆகிடுச்சு. உட்கார்ந்தார் இப்படி. இந்த நாகராஜ சோழன் எம்ஏன்னு உட்காரல, அமைதிப்படையில் சத்யராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்டிங் லீடிங்காக உட்காரல, அப்படி தான் உட்காந்தார். இதுக்கு பிறகு தான் தூக்குறாங்க, நீக்கிறாங்களா சசிகலாவெல்லாம்? டைம்லைன் இதுக்கு பிறகு தான் நீக்கிறாங்க. இல்லை அப்புறம் பார்த்த உடனே பேசுகிறாங்க, அண்ணே என்னென்ன ஓவராக பண்ணுறீங்க நீக்கு. அதற்கு பிறகு தான் அதுக்கு முன்னாடி அந்த தேர்தலுக்கு முன்பே என்று நினைக்கிறேன் பிஜேபியோட அழுத்தம் போய் கிடக்கிறாரு. யார்? பன்னீர். காலை பிடிச்சிக்கிட்டு ஜி சேர்த்து வைங்க ஜி, முடியல ஜி, தர்ம யுத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜி. எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா அதிமுக ஆட்சி மீது ஊழல் புகாரெல்லாம் செய்தார், சொன்னார். அப்புறம் குருமூர்த்தியின் அழுத்தம் இதெல்லாம் மறுக்க முடியாது. அப்புறம் போய் சொன்னோன்னே ஒரே மாதத்தில் 5 முறை பிரதமர் பன்னீர்செல்வத்தை பார்த்தார். இதெல்லாம் எதுக்குன்னா நான் சேர்த்து வைக்கிறேன், அண்ணன் சொட்டப்படியெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு கட்சியை கட்டுக்குள் வைப்பதற்காக. பெயரை குறிப்பிடாமல், பல்கலைக்கழக பெயரையும் குறிப்பிடாமல் ஒரு உதயகுமார் நம்ம பேட்டியில் சொல்லியிருப்பார், இந்த மைனாரிட்டி ஆட்சி நடக்குது, பிஜேபி தயவு இல்லாமல் அன்றைக்கி ஆட்சி நடத்திருக்க முடியாது இல்லையா?